இன்றைக்கு நான் ஒரு பாடல் ஆசிரியரை பற்றி பேசப் போகிறேன். கிறிஸ்தவ கீர்த்தனை கவிஞர், குமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர்காரர் என்று சொல்லப்படும் உபதேசியார் பவுலின் மகனாகிய ஜோயல் சிங் என்பவர் அனுக்கிரக வார்த்தையோட என்ற பாடலை பாடியுள்ளார். இவருக்கு உபதேசியார் அவர் தந்தை என்பதால் உதவி செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள இறையியல் கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவரது பிறப்பு, வளர்ப்பு, பணி, மூப்பு, மரண காலம் ஏதும் அறியப்படவில்லை என்றாலும் அனுக்கிரக வார்த்தையோடு என்ற பாடலில் அவர் இன்னமும் எல்லா ஆலயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாடல் ஒருவரை ஒருவர் பிரிகையில் பாடப்படும் பாமாலை பாடல். ஆசிரியரின் ஆங்கில தெளிவினாலும் பாமாலை ஆர்வத்தாலும் தமிழாக்கம் பெறப்பெற்றது இந்த பாடல். சிந்தனைகள், உணர்வுகள் அதிகம் இடம்பெற வாய்ப்பின்றி யாப்பின் மேன்மை ஒளிர்கிறது. இந்த பாடலில் பின்பு நாம் மீண்டும் சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்து தமது திரு கரத்தால் நம்மை தாங்கி காப்பார் எனவும், சிறகுகளால் மூடுவார் எனவும், திருவிருந்து அளித்து ரட்சிப்பார் எனவும் இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் குறைகள் வருத்தாது காப்பார் எனவும், கிறிஸ்து இயேசுவின் ஜெயக்குடி உண்மையில் பரப்பதால் மகிழ்வாய் நீண்ட காலம் உனக்கு தந்து உன்னை வாழ வைப்பார் என்றும் இந்த பாடலில் அவர் பாடியுள்ளார். ஆதரித்து ரட்சிப்பார் என்றும் இந்த பாடல் பாடியுள்ளார். நட்பும் உறவும் பிரியும் காலை தன்னால் உதவ முடியாது என கர்த்தர் ஒருவரை உன்னை காப்பார் என்று இந்த பாடலில் பாடியிருக்கிறார். நமக்கு மற்றவங்களுடைய உதவியோ உறவினர் உதவியோ ஒரு அளவே, ஆனால் நமக்கு உதவியாய் எப்போது இருப்பது இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவே அவர் ஒருவரையே பற்றிக்கொள்ள வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.